புரியலையா? சொல்றேன். உன்னை எதுக்காக அந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்புனாங்க? நீ லட்சுமியை கொன்னுட்டேங்கிற குற்றச்சாட்டுனால தானே. ஆனா நம்ம லாயர் என்ன பண்ணாரு? அதையே சூசைட்னு ப்ரூவ் பண்ணாரு. இதுக்கு நாட்டாம ஃபேமிலிக்கு தான் நாம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டுல இருந்த பிரச்சனையை தான் நம்ம லாயர் துருப்புச்சிட்டா பயன்படுத்தினாரு. இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேறம்மா. செத்தது லட்சுமி இல்ல, ஏதோ மூணாவது மனுஷி ஜான்சி. லட்சுமி உயிரோட இருக்கிறதுனால உன் மேல இந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. லிட்டரலா சொல்லணும்னா உன் மேல எந்த கேஸும் இல்லைன்னு ஆயிடுச்சு. மது, லட்சுமி உயிரோட இருக்கிறதுனால நாட்டாம குடும்பம் சந்தோஷமாயிட்டாங்க. அந்த ஜான்சி செத்ததை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அதனால மறுபடியும் அந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம போக போறோம். அவங்களோட நெருங்கி பழகணும். அவங்க வீட்டுல ஒருத்தராக போறோம். ஓகேயா? இதோ பார், பழகி மிச்ச மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டியையும், ஏன் அவங்க மொத்த ப்ராப்பர்ட்டியையும் நம்ம பீர் ஃபேக்டரிக்காக எடுத்துக்க போறோம். ஓகே? இதுதான் நம்ம பிளான். சீக்கிரமா நம்ம பொள்ளாச்சிக்கு கிளம்புறோம். ஓகே சார். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்க நாட்டம்மா வீட்டு செல்ல குட்டீஸ் அர்ஜுனுக்கும் அமருக்கும் பர்த்டே. ஜீ தமிழ் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வர போறாங்க. அதோ பாருங்க. வெல்கம் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ். வாங்க 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 வாங்க. பாத்து பாத்து அனு வாங்க 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 எல்லாரும் மேடைக்கு வாங்க வாங்க வாங்க. மேடையில இருங்க மேடையில இருங்க. வா 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 வா. இங்க இங்க அங்க பாருங்க. நாட்டாமியோட குடும்ப வாரிசான அமர் அர்ஜுனோட பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக ஜீ தமிழோட ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராம்ல இருந்து நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.